எதிர்காலத்தை குறிச்சு ஒரு பயமே இருக்கக்கூடாது அப்படிங்கறத தான் நம்ம வேதமும் ரொம்ப கிளியரா சொல்லுது. ஆண்டவர் எல்லா இடத்துலயும் பயப்படாத, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்கிறது தான் ஆண்டவர் கிளியரா சொல்றாரு. ஸோ இப்போ வந்து இதை வந்து 2 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு வந்து நம்ம மேரேஜ் லைஃப்குள்ள போகும்போது நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம கர்த்தருக்கு பயப்படணும், நம்மளோட ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படியணும். 2வது விஷயம், மனுஷருக்கு பயப்படக்கூடாது, எதிர்காலத்தை குறித்து பயப்படக்கூடாது, எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும். ஸோ இந்த 2 கேட்டகரி வந்து எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் ஆனது. இப்போ வேதத்தில் இருக்க வசனம் பார்க்கலாம். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், மனுஷங்களுக்கு பயப்படவே கூடாது. சுத்தி இருக்கிற மனுஷங்க, இப்ப நீங்க போற இடத்துல வந்து புதுசா ஒரு வேர்ல்ட், நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு வேர்ல்டே மாறப்போகுது. நம்மளை வந்து ஆண்டவர் வேற நாட்டுக்கு கூட்டு போகலாம், இல்லை வேற ஒரு கல்ச்சருக்கு கூட்டிட்டு போகலாம். அந்த இடத்துக்குள்ளக்க நம்மளை ஒரு புது ஃபேமிலிக்குள்ள கொண்டு போறாரு அப்படின்னா எல்லா மனுஷங்களும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள பார்த்து பயம் வந்துடுறது, அவங்களுக்கு பயந்து நடக்கிறது, இது எதுவுமே தேவையில்லை. நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட்டா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தோம்னா நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாராம். செகண்ட் என்ன பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படணும், இன்னொன்று ஹஸ்பண்டுக்கும் கீழ்ப்படியணும். ஸோ இதையும் நம்ம பார்த்தோம்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து ஜீவ ஊற்று நம்ம வாழ்நாளை பெருக செய்யும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பற்றி நிறைய பேசலாம் நம்ம. ஸோ கர்த்தருக்கு பயந்து தான் நம்ம வந்து வாழ்க்கையை தொடங்க போகணும். அப்படி இருக்கும்போது அது வந்து கடைசி வரைக்கும் நம்ம நிலைநிற்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கணும். அடுத்து 2வது விஷயம், ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னு வரும்போது இப்போ நம்ம 2 பார்த்தோம். ஒன்று செய்கையினால கீழ்ப்படுகிறது, இன்னொன்று வார்த்தையினால. அவங்களுக்கு சோர்ந்து போன நேரத்தில் மோட்டிவேட் பண்ணுறதுல இருந்து அவங்க கிட்டக்க பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணுன்றத. எதிர்காலத்தை குறித்து மகிழுகிறார், அதை பற்றி பார்ப்போம். எதிர்காலம் வந்து கர்த்தருடைய கருத்துல இருக்கு, காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்கு. அதே மாதிரி குறித்திருக்கிற காலத்துல ஈசாக்க பெற்றெடுத்தாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப கர்த்தர் எல்லாத்துக்குமே ஒரு காலம் குறிச்சு வச்சிருக்காரு. அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, நம்மளோட மேரேஜா லைஃபா இருந்தாலும் சரி, அடுத்து குழந்தை பிறக்க போறதா இருந்தாலும் சரி, வேலை காரியமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ செப்பரேட்டாக யூனிக்காக ஒவ்வொரு பர்சன்ஸோட லைஃப்லையும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து அவருடைய பாதைகளை செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அதன்படி தான் நம்ம நடக்கணும். அப்படின்றப்போ எதிர்காலம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கும்போது பயம் எதுக்கு? இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்மளோட வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவர் மேலேயே நம்ம வந்து கண்களை வச்சு அவரையே பார்த்துட்டு இருக்கணும். இப்போ எப்படின்னா, நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு நம்ம இப்போ ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டோம்னா அந்நேரம் தான் நம்மளுக்கு பயம் வரும். அந்நேரம் பயம் வரும்போது நம்ம மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போகணும். இப்போ என்ன மேட்டர்னா, நம்ம ஆண்டவரை விட்டு விலகாமையே இருக்கிறது தான் நம்மளுக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே சொல்யூஷன். வேற எந்த சொல்யூஷனுமே கிடையாது. நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட காத்திருந்து தினமன